ஒரு சாம்ராஜ்யத்தையே வீழ்த்திய சுல்தானாவோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1398ஆம் ஆண்டு ஒட்டமன் துருக்கிய பேரரசை சுல்தான் பேஷியத் ஆண்டுட்டு வராரு. ஐரோப்பா மற்றும் ஆசியாவெங்கும் பறந்து விரிந்திருந்த ஒட்டமன் அரசை எதிர்க்கும் ஆற்றல் எந்த ஒரு ஐரோப்பா மன்னனுக்குமே இல்லை. கப்பம் செலுத்தியும் சமாதானம் ஒப்பந்தம் போட்டு தான் அவங்களோட நாட்டை காப்பாற்றிட்டு வர்றாங்க. செர்பியா மன்னன் அவரோட போரில் தோற்று தன்னோட தங்கை டெஸ்பீனாவை அவருக்கு திருமணம் செய்து வைத்து தன்னோட நாட்டை காப்பாற்றுறாரு. தேசியத்தை வீழ்த்தும் சக்தி படைத்த மன்னன் கிழக்கே உஸ்பெகிஸ்தானில் தான் இருக்கிறாரு. அவர் தான் திமூர். திமூரை ஒரு குறுநில மன்னனாகவும் கொள்ளைக்காரனாகவும் தான் இந்த பேஷியத் பார்க்குறாரு. அதனால் திமூருக்கு போதிய மரியாதை கொடுத்து கடிதம்லாம் எதுவுமே எழுதாமல் இருக்கிறாரு. இப்போ கோபம் அடைந்த திமூர் படை எடுத்துகிட்டு வர்றாரு. ஒரு நாள் மட்டுமே நீடித்த இந்த போரில் பேஷியத்தின் படை அதிர்ச்சிகரமாக தோல்வியும் அடைகிறாங்க. பேஷியத்தும் தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் திமூர் சிறையில் அடைக்கிறாரு. அவங்கள கூண்டில் அடைத்து வைத்த திமூர் அதுக்கப்புறமா அவரை மட்டும் மன்னித்து விடுதலை செய்கிறாரு. ஆனால் பேஷியத்தின் மனைவிகளை திமூரோட அடிமைகளாக அவங்களோட அடிமைகளாக வச்சுக்கிறாங்க. அவமானம் அடைந்த பேஷியத் அதிக நாள் உயிரோடு இருக்கல. அதுக்கப்புறமா இந்த ஒட்டமன் பேரரசில் பட்டத்து ராணி அப்படின்னு ஒருத்தர் இருக்கும் வழக்கத்தை ஒழிச்சிடுறாங்க. ஏன்னா பட்டத்து ராணி இருந்தால் தானே இப்படி அவமரியாதைக்கு உள்ளாவாங்க. மன்னர் யாரையுமே கல்யாணம் செய்து கொள்ளாமல் அடிமைகளாக மட்டும்தான் அந்த பெண்களை வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 வருடங்களுக்கு இந்த ஒட்டமன் சுல்தான்கள் யாருமே பட்டத்து அரசிகளை வைக்கல. அடிமை பெண்களின் மகன்களாகவே தான் இந்த ஒட்டமன் சுல்தான்களாக அரியணை ஏறுறாங்க. இப்போ இந்த ஒட்டமன் வம்சத்தோட ஒப்பற்ற மாமன்னரான சுல்தான் சுலைமான் மட்டுமே இந்த பழக்கத்தை உடைத்தெறிந்து உக்ரைனிய அழகி ரோக்சில்னாவை திருமணம் செய்கிறாரு. இந்த ரோக்சில்னாங்கிறவங்க ஒன்றும் சாதாரண பெண் கிடையாது. ஒட்டமன் வம்சத்தையே தீர்த்து கட்டியவர் அப்படின்னு சொல்லலாம். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 1520ஆம் ஆண்டு ஒட்டமன் சாம்ராஜ்யத்தின் 10வது சுல்தானாக அரியணை ஏறாரு சுல்தான் சுலைமான். சுலைமான் த மேக்னிஃபிஷியன்ட் என வரலாற்றில் அழைக்கப்படும் பெருமை மிகுந்த மன்னர். அவருடைய மகன் முஸ்தபா. முஸ்தபாவோட தாய் பெயர் குல்பஹார். ஆனால் ஒட்டமன் வழக்கப்படி அவர் ஒரு அடிமை பெண். முஸ்தபா மிக பெரும் வீரன். இதுக்கப்புறமா இவர் சுல்தானா வந்திருந்தா இந்த ஒட்டமன் சாம்ராஜ்யம் மிக உன்னத நிலையை அடைந்திருக்கும். பாரசீக போர் முனையில் தளபதியாக தந்தையின் கட்டளையை ஏற்று பணியாற்றிட்டு இருக்கிறாரு இந்த முஸ்தபா. சுலைமான் மற்ற மன்னர்களைப் போல அந்தப்புறம் வச்சிருக்கிறாரு. அதில் நிறைய அழகிகள் இருக்கிறாங்க. ஆனால் குல்பஹார் மேலே இருந்த அன்பால் அவர் அந்தப்புறத்துக்கு அதிகமாக அவர் போக மாட்டார். அத்தகைய மன்னர் விதிவசத்தால் அந்தப்புறத்தில் இருந்த உக்ரோனிய அழகி ஒருத்தியை பார்க்குறாரு. அவர் தான் ஓக்சிலனா. இந்த ஒட்டமன் நடைமுறைப்படி மன்னர் ஒரு இரவு கழித்த அடிமைகளுக்கு பதவி உயர்வும் உண்டு. அதே சமயம் ஆயுள் முழுக்க அந்தப்புறத்தில் இருந்து மன்னரை சந்திக்க முடியாமல் கூட மடியும் அழகிகளும் இருக்கிறாங்க. மன்னருக்கு ஒருவேளை அவங்க குழந்தை பெற்று கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த அடிமைகளோட அந்தஸ்து உச்சத்துக்கு போயிடும். ஆனால் அது ஒரு விதத்தில் ஆபத்தான அறிகுறியும் கூட. ஏன்னா இந்த ஒட்டமன் வம்ச வழக்கப்படி மன்னர் மறைவுக்கு பின்னரே உள்நாட்டு யுத்தம் வரும். மன்னரின் மகன்களில் ஒருத்தர் தன்னோட சகோதரர்கள் அனைவரையுமே தோற்கடித்து தான் அந்த ஆட்சிக்கு வருவாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தன் சகோதரர்கள் அனைவரையுமே அவங்க ஒன்று கொல்லணும், இல்லைன்னா அவங்களுடைய கண்களை பறிக்கணும். இதுதான் அவங்களுடைய வழக்கமாக இருந்தது. ஆக ஒரு மன்னனுக்கு குழந்தையை பெற்று கொடுத்து அந்த குழந்தை ஜெயித்து மன்னன் ஆனாங்கன்னாக்க அந்த அடிமையின் நிலை அப்படியே தலைகீழாக மாறிடும். அவங்க ராஜமாதாவாக ஆயிடுவாங்க. ஒருவேளை தன்னுடைய பிள்ளை கொல்லப்பட்டால் அதுக்கப்புறமா துணையின்றி தன்னோட இறுதி காலத்தை எல்லாம் அங்கே அடிமை பெண்களாக தான் அவங்க அவங்களுடைய நாட்களை கழிக்கணும். இந்த நேரத்தில் தான் மன்னர் ரோக்சோல்னாவை பார்க்குறாரு. அது வரைக்குமே அந்த குல்பாஹிரை தவிர பல வருடங்களாக வேறு யாரையுமே எடுத்து பார்க்காத அந்த மன்னர் சுலைமான் அதுக்கப்புறமா ரோக்சலனாவை தான் கதி அப்படின்னு அவர் மாறுற ஒரு நிலை வருது. மன்னருடன் சேர்ந்து 3 குழந்தைகளை ஈன்றெடுக்கிறாங்க. ரோக்சோல்னா, சலீம், பேஷியத், ஜஹாங்கீர் அப்படின்னு 3 ஆண் குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க. இப்போ இளவரசன் முஸ்தபாவுக்கு போட்டியும் உருவாகுது.
மன்னர் சுலைமான் வந்து ஒரு கட்டத்தில் ரோக்ஸல்னாவுக்கு உனக்கு என்ன வேண்டுமோ கேள், நான் அதை வந்து தர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ரோக்ஸல்னா கேட்ட அந்த வரம் வந்து இந்த ஒட்டமன் சாம்ராஜ்யத்தையே அசைக்குது. நான் இன்று வரை உங்களுடைய அடிமையாக தானே இருக்கிறேன், எனக்கு நீங்கள் வந்து விடுதலை தாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லி வந்து விடுதலை கொடுக்குறாரு. அதற்கப்புறமா நான் வந்து இப்போது சுதந்திரமான ஒரு பெண், என்னை மீண்டும் அடைய வேண்டும்னா நீங்கள் என்னை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு வந்து ரோக்ஸல்னா வந்து சொல்கிறாங்க. சுலைமான் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒட்டோமன் வழக்கத்தில் இல்லாத ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இனிமேல் நீங்கள் என்னை வந்து மறந்துடணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இந்த போராட்டம்ங்கிறது சில மாதங்கள் தொடருது. இறுதியில் வழக்கத்தை மாற்றி ரோக்ஸல்னாவை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. குராம் சுல்தானா என்ற பெயருடன் பட்டத்து ராணியாக மாறுறாங்க இந்த ரோக்ஸல்னா. இப்போ குல்பாகருங்கிறவங்க வந்து அடிமை, இந்த ஹுரம் சுல்தானா வந்து அரசி, அதாவது ரோக்ஸல்னாங்கிறவங்க வந்து அரசியாக ஆயிடுறாங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரோக்ஸல்னானே வந்து சொல்கிறேன். குல்பாகரோட மகன் தானே முஸ்தபா. இப்போ முஸ்தபா வந்து அடிமையோட மகனாக வந்து இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையிலையும் கூட மன்னர் முஸ்தபாவை தான் அடுத்த மன்னனாக அறிவிக்கணும் அப்படின்னு வந்து எண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா முஸ்தபா வந்து ஒரு மாபெரும் வீரன். சுல்தானாவோட அந்த 3 மகன்களில் வந்து சலீம் மட்டும்தான் தந்தையை போல ஒரு மாவீரன். அதுக்கப்புறமா பேஷியர், அதுக்கப்புறமா ஜஹாங்கீர். இந்த ரோக்ஸல்னாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகன் வந்து அரசனாக வரணும் அப்படின்னாக்கா இந்த முஸ்தபா வந்து சாகணும். இது தவிர இந்த சுல்தானாவுக்கு வந்து வேறு எந்த ஒரு பேருமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரோக்ஸல்னாவோட அந்த 3 மகன்களில் ஒருத்தன் தான் ஆட்சிக்கு வர முடியும். மற்ற 2 பிள்ளைகளுமே வந்து இறந்து போகணும். தன்னுடைய மகன்களில் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். மற்ற 2 அது வந்து மரண தண்டனையாக மாறிடும். அதை கல்லாக்கி கொண்டு தன்னுடைய மூத்த மகனை வந்து மன்னர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ரோக்ஸல்னா. இருந்தாலும் முதல் மனைவிக்கு பிறந்த அந்த முஸ்தபா வந்து அதுக்கு எதிராக வந்து இருக்கிறதுனால அவரை முதல்ல வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதுக்காக ரோக்ஸல்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாரசீக போர் முனையில் இருந்த முஸ்தபா தன்னுடைய தந்தைக்கு எதிராக புரட்சி செய்கிறாரு அப்படின்னு பாரசீக மன்னனுக்கு தூது அனுப்பியது மாதிரி ஒரு பொய்யான ஒரு இதை வந்து பரப்புகிறாங்க. இந்த போரின் ஓலையும் வந்து வேண்டுமென்றே மன்னர் சுலைமானின் படைகள்கிட்ட வந்து பிடிக்கிற மாதிரி அதை வந்து செய்கிறாங்க. என்னதான் ரோக்ஸல்னாவோட பேச்சை கேட்டு தன்னுடைய மகனான முஸ்தபாவை கொன்றிருந்தாலும் அதுக்கப்புறமா மன்னரோட உடல் நலமும் மனநலமும் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படுது. ஐரோப்பிய அரசர்களை வந்து கதி கலங்க வைத்த அந்த மன்னர் சுலைமான் வந்து அதுக்கப்புறமா போருக்கு எதுவுமே போக முடியாத ஒரு நிலையில் வந்து இருக்கிறாரு. தன்னுடைய இறுதி காலத்தை வந்து அந்த ரோக்ஸல்னாவோடையே வந்து கழிக்கிறாரு. அடுத்த ஆட்சிக்கு யார் வருவது அப்படின்னு பார்க்கும்போது பேஷியத்தும் சலீமுக்கும் வந்து போர் முழுது. இதில் வந்து 11வது சுல்தானாக சலீம் வந்து அரியணை ஏறாரு. இப்போ ஐரோப்பா மன்னர்கள் அனைவருமே வந்து ஒன்று கூடி மிக பெரும் கடற்படையை வந்து திரட்டுறாங்க. பாண்டோ என்னும் இடத்துல அது வரைக்குமே தோல்வியே கண்டிடாத ஒட்டமன் கடல் படைக்கும் ஐரோப்பா கடல் படைக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு யுத்தம் வந்து நடக்குது. டான் ஜான் தலைமையில் அந்த போரில் வந்து 1571 ஐரோப்பியர் வந்து மாபெரும் வெற்றியை வந்து அடையிறாங்க. ஒட்டமன் பேரரசோட வீழ்ச்சிக்கு அடிகோலாக இருக்குது இந்த யுத்தம்.